குட்டி மேடம் ஃபர்ஸ்ட் டைம் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். லாஸ்ட் 2 இயர்ஸா கோயிலுக்கு போக முடியல. சோ அதனால இன்னைக்கு சடனா பிளான் பண்ணி பொங்கல் வச்சுட்டு வரலாம் தான் கிளம்பிட்டோம். நாங்க மட்டும் பொங்கல் வைக்கிறதால பூசலி சீக்கிரமா வர சொன்னாரா. சோ அதனால சீக்கிரமா 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்ட. பட் ரெடி ஆகி கிளம்புறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே கும்பல்ல போய் பூஜை பண்ணிட்டு வந்துடும். பட் இந்த டைம் தனியா போறதால எது எடுத்துட்டு போகணும்னே தெரியல. கோயிலுக்கு போன உடனே பூசலி பெருக்க சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு பயபக்தியா எங்குமே பெருக்க மாட்டேன். இன்னைக்கு சூப்பரா ஃபுல்லா பெருக்கிட்டேன். அடுத்து பொங்கல் வைக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியார பிடிக்கணுமாமே அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் புள்ளியாரெல்லாம் பிடிச்சிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைடு கேப்ல பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வாழைப்பழம் ஒரு ஓரத்துல இருக்கட்டும்னு சாப்பிட்டுட்டேன். கோயில்ல ஒரு செடி இருக்கு. அதுல இந்த பூவெல்லாம் இருந்துச்சு. அதுல கட்டி கொடுக்க சொன்னாரு. நானும் ஃபுல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன். என்னவே நம்ம கடையில பூ வாங்கினாலும் கையால கட்டி சாமிக்கு வைக்கிறது ஒரு தனி ஃபீல். அடுத்து படையல் போட வேண்டியதுதான். மண்டையில இருந்த கொண்ட மறந்த மாதிரி வாழை வாங்கிட்டு போவே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த தோட்டத்துல ஒண்ணு வெட்டிட்டு வந்துட்டோம். நான் இதை எதிரே பார்க்கல. குட்டி பீடமா இந்த மாதிரி சாமி கிட்ட உட்கார வச்சுட்டு கொடுப்பாங்கன்னு செம ஹாப்பி. நல்லபடியா பொங்கல்லாம் வச்சு படைச்சிட்டு திரும்பி வரதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பக்தி பரவசத்துல சுத்திட்டு இருந்தேன்னா அதனால சாப்பாடு ஞாபகமே இல்லை. பட் கார்ல ஏறின உடனே சரியான பசி. சோ ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டோம்.